தென்கொரியாவில் வினோத சம்பவம். ரோபோவுக்கே இந்த நிலைமையா? அப்போ மனிதன் நிலை? தென்கொரியாவில் உள்ள குமி என்ற நகரில் நகரசபை அலுவலகத்தில் ஊழியர்களுக்கு உதவும் வகையில் கலிபோர்னியாவில் உள்ள ஃபியர் ரோபோட்டிக்ஸ் என்ற நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட ஒரு ரோபோ அரசாங்க ஊழியராக பணியாற்றி வந்த நிலையில் வேலைப்பளு காரணமாக தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. குமி சிட்டி கவுன்சிலில் பணியமர்த்தப்பட்ட ரோபோ காலை 9 மணி முதல் மாலை 9 மணி வரை அலுவலகம் வரும். உள்ளூர் வாசிகளிடம் இருந்து தினசரி ஆவணங்களை பெற்று அதிகாரிகளிடம் வழங்குவது போன்ற பணிகளை செய்து வந்துள்ளது. இந்நிலையில் 2வது தளத்தில் இருந்து முதல் தளத்திற்கு இறங்கும் படிக்கட்டில் விழுந்து நொறுங்கி இருக்கிறது. சேதமடைந்த பாகங்கள் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இந்த தற்கொலை சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பு அந்த ரோபோ அலுவலகத்தின் 2வது தளத்தில் சுற்றி வந்ததாகவும் மிகவும் குழப்பத்துடனும் காணப்பட்டதாகவும் விசாரணையின் போது அங்கிருந்த அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் ரோபோ கீழே விழுந்ததற்கு என்ன காரணம் என்பது குறித்து குமி சிட்டி கவுன்சில் விசாரணை நடத்தி வருகிறது. அதே நேரத்தில் இந்த ரோபோவை பழுது பார்த்து மீண்டும் பணியில் ஈடுபடுத்த வேண்டாம் எனவும் முடிவு செய்துள்ளது. வேலைப்பளு காரணமாக மனிதனால் உருவாக்கப்பட்ட எந்திரமான ரோபோவே தற்கொலை செய்து கொள்கின்றன என்றால் மனிதனின் கதி என்ன என்ற கேள்விகளுடன் பலரும் இந்த நிகழ்வை பகிர்ந்து வருகின்றனர்.